பேக் டு ஷோபா ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் ஃப்ளவர் வாஷோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே எப்படி பேஸ் போட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இன்ட்டு மாதிரி 2 ஒயர் மேலே இருக்கும், சுற்றி வரும். அதில் நீங்கள் அந்த 2 ஒயராக எடுத்து இந்த ஸ்ட்ரா வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எக்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ராவை போட்டு நார்மலாக போடுற நாட் மாதிரி போட்டுட்டு வர வேண்டியதான். இது சுற்றி நீங்கள் இதே போல் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து எப்படி நம்ம சுற்றி இந்த பைனாப்பிள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி அழகாக நம்ம ஸ்ட்ரா போட்டு பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட பிளாக் கலரில் டியூப் இருந்தால் டியூப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்ட்ரா இருந்தால் ஸ்ட்ரா கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக்டவுன் டைமில் வந்து ஷாப்லாம் இல்லாதனால எனக்கு அந்த டியூப்லாம் கிடைக்கிறனால அந்த ஸ்ட்ரா தான் வச்சு கட் பண்ணி பண்ணுறேன். இல்லை உங்கள்கிட்ட மணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டியூபுக்குள்ளே அந்த மணி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து அந்த தானாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி 2 ஒயர் உங்களுக்கு சேர்த்து காமிக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒயரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே 2 எக்ஸ் மாதிரி காமிக்குதில்ல, இது போல் தான் சுற்றி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதுக்குள்ளே ஸ்ட்ராவை போட்டு 2ம் சேர்த்து ஒரு நார்மல் நாட் மாதிரி போடணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு லைனாக நீங்கள் முடிச்சுட்டே வரணும். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் வந்து நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் ஒயரில், பேப்பரில், வேஸ்ட்டு வாட்டர் கேனில், ஸோ நிறையவே இருக்குது. அது எல்லாமே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்போ போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்குலாம் இது போட்டு காமிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட்டு முடிச்சு போட போகிறோம். ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டு முடிச்சுன்னு இப்போ நம்ம ஸ்ட்ரா போட்டு முடிச்சிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மாதிரி ஒயர் ஒன்று மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் தான் நீங்கள் செகண்ட் லைனும் ஆரம்பிக்கும் போது ஒயர் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அது வந்து இதே போல் ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த பைனாப்பிள் ஃப்ளவர் வாஷ் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இது முடிச்சுட்டு செகண்ட் லைனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரா வச்சு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். மொத்தம் 4 லைன் பின்னி இருக்குது. இப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரா இல்லாமல் மேலே இருக்கிற ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நார்மலாக அந்த இன்ட்டு காமிக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே க்ராஸாக வந்து நம்ம முடிச்சு போட வேண்டியதுதான். ஸோ நார்மல் கூட முடிச்சு தான் போட போகிறோம். இப்போ போட்டுறோம் பாருங்கள். இதே மாதிரி அதே போல் இன்ட்டுன்னு உங்களுக்கு 2 ஒயராக வந்து காமிக்கும். அந்த 2 ஒயரையும் இதே போல் நீங்கள் நார்மலாக நாட் போட்டுவாங்க. ஆனால் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போடணும். 2 கேப்பும் வந்து இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதே போல் ஒரு லைன் மட்டும் போதும். சுற்றி ஒரு ரவுண்டாக வரும், சர்க்கிள் மாதிரி வரும். நீங்கள் இந்த 2 ஒயரும் சேர்த்து டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் பண்ணுற இது வரும். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மேல் பகுதி. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற எல்லா ஒயரும் சேர்த்து அந்த மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா ஒயரும் நம்ம சேர்த்து அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு அடியில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக இழுக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம விட்டுட்டு அடியில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக விரல் வந்து கொக்கி மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே இழுத்துருங்க. இது போல் நம்ம ஃபுல்லாகவே இழுக்கணும். போல் நம்ம எல்லாமே வெளி பக்கமாக அப்படி எல்லாத்தையும் இழுத்துட்டு சேர்த்தோன்னா இது ஃப்ளவர் வாஷ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே இப்போ எடுத்துடலாம். எல்லா ஒயருமே இந்த ஹோல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே அழுத்தி அடியில் நீங்கள் விரல் வந்து கொக்கி மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். இது ரொம்ப ஈஸி இது. ஸோ இழுத்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட போகிறோம். ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயர் வந்து விரிஞ்சா மாதிரி ஃபுல்லாக அப்படியே தொங்கிட்டுருக்கும். நம்ம ஃப்ளவர் ஏதாவது அதில் வந்து மாட்டும்போது அது வந்து அப்படியே வெயிட் தாங்காமல் சொருகி தொங்கிட்டுருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம டைட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து உள்பக்கம் தள்ளிட்டோம். அடி பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக ஆகிடுச்சு. எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அந்த ஷேப் வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து இதில் ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்க அழகாக இருக்கு இல்லையா. இனி வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம நல்லா டைட்டாக போட்டால் தான் வந்து அது நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை வந்து நல்லா டைட் பண்ணி விடணும். நல்லா அந்த 2 ஒயரை வந்து 2 பக்கமாக இழுத்திங்கன்னா
ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போட்டதே வெளியே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம அது போட்டுட்டு இப்போ 2 பக்கம் இழுத்துருங்க, ரப்பர் பேண்ட் வந்து உள்ளே போயிடும். இவ்வளோதான், ஃப்ளவர் வாஷ் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இது கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி ப்ளெயினாக கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஷோ கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிவி மேலே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் காமிச்சு ட்ரை பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.